இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தின் பின்பாகம். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடே இருக்க மாட்டார் என்றான். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடே இருக்க மாட்டார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிர்த்து நிற்கிறதை நாம பார்க்கிறோம். நாங்க அந்த கானான் தேசத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு மோசே சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யக்கூடாது, கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போய் இருக்கிறீர்கள், இப்போ நீங்க என்ன செய்ய முடியாது, கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது என்று சொன்ன பொழுது அவர்கள் துணிந்து மலையின் உச்சியிலே அங்க ஒரு கூட்டம் ஏறுகிறதை நாம பார்க்கிறோம். அப்பொழுது அங்க இருந்த அமலேக்கியர் அவர்களை முறியடித்தார்கள் சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். ஆண்டவருடைய ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே கர்த்தரை விட்டு நாம பின்வாங்குகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். எப்போ அவர் நம்மை விட்டு விலகுவார், எப்போ அவர் நம்மோடு இருக்க மாட்டார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் உற்சாகமா என்ன செய்வாங்க, தங்களுடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. ஆனா கட்டாயம் ஒரு சோர்வு வரும். பிசாசு பல விதத்துல நெருக்கத்தை கொண்டு வரும் பொழுது, பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் வருகிற பொழுது அநேகர் என்ன செய்வாங்க, பின்வாங்கி போவாங்க. ஒரு நெருக்கம், ஒரு சோதனை, ஒரு கஷ்டங்கள், ஒரு இழப்புகள் வாழ்க்கையில வரும்பொழுது, ஒரு நோய் வரும்போது அநேகர் சோர்ந்து போய் பின்வாங்கி போகிறதை நாம காண்கிறோம். கூட நம்ம அந்த ஆண்டவர் அந்த நல்ல இந்த விதைகள் விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொல்லுகிற பொழுது நம்ம பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம், வசனத்தை கேட்கும் போது சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா கொஞ்ச நாள் அந்த கற்பாறையில உள்ள விதைக்கப்பட்ட விதை உடனே அது என்ன செய்யும், அதுல இருக்கிற அந்த மண்ணுல அது உடனே என்ன செய்யும், முளைக்கும். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறவர்கள். இந்த சோதனை காலத்துல பின்வாங்கி போகிறவர்கள் யாரு? கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா சோதனை வரும்போது அவங்க என்ன செய்திருவாங்க, பின்வாங்கி போகிற மக்கள். இன்னும் கூட ஆண்டவருடைய காலத்துல ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது கூட ஒரு கூட்ட ஜனங்கள், சீஷர்கள், ஆண்டவரை பின்பற்றி போன சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அநேகர் என்ன செய்தாங்களாம், ஆண்டவருடைய உபதேசம் மிகவும் கடினமாக இருக்கிறது, இந்த உபதேசத்தின்படி யார் நடக்க முடியும் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போனார்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், அநேகர் பின்வாங்கி போனார்கள். இது ஒரு கடினமான உபதேசம், இது ஒரு கடினமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போகிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். மனம் அடிந்து சோதனை காலங்களிலே உபத்திரவங்கள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், பின்வாங்கி போகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம பார்க்கிற பொழுது, நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் உங்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கினோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நமக்கு என்னதான் வரும், கஷ்டங்களும், பாடுகளும், தரித்திரங்களும், வனாந்திரம் தான் வரும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் என்ன செய்வோம், வனாந்திரத்துலதான் நம்ம இருப்போம். ஆனால் அவரை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை தருவார். அநேகர் இந்த நாட்களிலே சோர்ந்து போகிறதை நாம பார்க்கிறோம், பின்வாங்கி போகிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நாம் அவருடைய வசனத்திலே, வார்த்தையிலே நிலை நிற்கிற பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நாம காணப்படுகிற பொழுது நிச்சயமாக நாம் பலன் கொடுக்கிறவர்களாக நாம காணப்படுவோம். இந்த வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான். அநேக கஷ்டங்கள், பிரயாணங்களிலே அநேக பாடுகள் வருகிற பொழுது
அவர்கள் சோர்ந்து கர்த்தரை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போனதை நாம பார்க்கிறோம். முறுமுறுப்பு, இன்னும் கூட அழுகை, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நிமித்தமாக அவர்கள் பின்வாங்கி போகிறதை நாம பார்க்கிறோம். இருதயத்துல அவங்க எண்ணம் ஃபுல்லா எகிப்தையே அவங்க என்ன செய்வாங்க? நினைச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம அவங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம். அடிமைத்தனத்தெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அவங்க இந்த காரியங்களையே அவங்க யோசித்து இதிலே வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களையும் பாடுகளையும் அவங்க பெரிதுபடுத்தி கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் நாம் அவரை விட்டு, வேதத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் ஒரு நாளும் பின்வாங்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நாம் பின்வாங்கி போகும்போது ஆண்டவர் நம் மேல் பிரியமாய் இருக்க மாட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் பின்வாங்கி போவோம் என்று சொன்னால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரமான சூழ்நிலையிலே நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. என்ன கஷ்டங்கள், பாடுகள் வந்தாலும் அவருடைய வார்த்தையிலே, அவருடைய பிரசன்னத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி நம்மை அவர் மகிழ்ச்சிப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஊக்குவிக்க அவர் வார்த்தை உண்டு. நாம் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோதனைகள் வருவது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வருவது நமக்கு உண்டு, உண்மைதான். ஆனாலும் கூட அவருடைய வேதம் நமக்கு இருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிற பொழுது, ஊக்குவிக்க, நம்மை உற்சாகப்படுத்த, நம்மை பலப்படுத்த ஆண்டவருடைய வசனம் நமக்கு இருக்கிற பொழுது, வேதம் நமக்கு இருக்கிற பொழுது, அவர் பிரசன்னம், அவர் சமூகம் நமக்கு இருக்கிற பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எந்த ஆத்துமாவை விழுங்கலாம், எந்த ஆத்துமாவை பின்னோக்கி இழுத்து செல்லலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறபடியால் நாம் தெளிந்த புத்தியோடு நாம் விழித்தவர்களாய் இருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் பின்வாங்கி செல்லவே மாட்டோம். அவருடைய சீஷர்களில் அநேகர் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து, தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்று சொன்னான். அதுபோல ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி செல்லவே கூடாது. மனதளவுல சோர்ந்து போய் இருந்தாலும் மீண்டும் நாம் ஆண்டவரிடத்திலே வருகிற பொழுது அவர் நம்மை மீண்டுமாக புதுப்பிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், உற்சாகப்படுத்துவோம், நம்ம உற்சாகப்படுவோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம், வேதத்தை வாசிப்போம், திரும்பவும் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பின்வாங்கி போனோமானால் ஆண்டவர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டீர் என்று சொல்லி உடைய வசனம் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்காதபடி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை